நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுன்னா அந்த முருங்கை மரத்துக்கு இந்த மாதிரி மழைக்காலங்களில் கம்பளி பூச்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கம்பளி பூச்சிகள் வந்ததுன்னா கூட்டம் கூட்டமாக பெருகி இலைகள்லாம் அரித்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பக்கம் போனோம்னா நம்ம மேலே அந்த கம்பளி பூச்சிகள் பட்டாலும் அது ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படுத்தும். அதனால் இந்த மழைக்காலங்களில் உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பளி பூச்சிகள் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்பளி பூச்சிகள் வர்றதை நம்ம ஆரம்பத்திலே தவிர்க்கணும். அப்படி ஆரம்பத்திலே தவிர்க்காமல் விட்டோம்னா அது ரொம்ப அதிகமாக பெருகி அந்த செடியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உணவு கிடைக்காத பட்சத்தில் நம்ம மாடி தோட்டத்துக்கோ அல்லது வீடுகள் இருக்கிற பகுதிக்கோ அந்த பூச்சிகள்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம தோட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி முருங்கை மரம் இருக்குது. அந்த முருங்கை மரத்துலையும் செக் பண்ணிவிட்டேன். அந்த முருங்கை மரத்தில் இந்த மாதிரி பூச்சிகள் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம அந்த முருங்கை மரத்தை வந்து ஒரு கிளையை வெட்டி நம்ம நண்பர் வேணும்னு கேட்டிருந்தாருன்றதுக்காக நம்ம மாடி தோட்டத்தில் சின்ன தொட்டியில் ஒரு முருங்கை செடி பதியம் போட்டிருந்தேன். அந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இலையை பார்க்கும்போது ஒரு கொத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு இருந்தது. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த செடியில் கம்பளி பூச்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே